Hello students, அடுத்த வருஷம் again 6th lesson solved problem 2. A radon specimen emits radiation of 3.7 into 10 power 3 gigabecquerel per second. Convert this disintegration in terms of Curie. 1 Curie is equal to 3.7 into 10 power 10 disintegration per second. இந்த வேல்யூ எதுக்கும் நீ மெமரிஸில் வச்சுக்கோ. ரொம்ப சிம்பிளானது ஒரே தான் 3.7 அங்கே 10 பவர் 10க்கு பதிலாக 10 பவர் 3 இருக்குது கொஸ்டினில். இப்போ எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இது 1 பெக்கோரல் ஈக்குவல் டு 1 டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட், இது ஃபார்முலா. சரியா, இது டெஃபினிஷன். இப்போது இது 1 கியூரியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 கியூரி இஸ் ஈக்குவல் டு 3.7 இன்ட்டு 10 பவர் 10 பெக்கோரல். இது இதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ நமக்கு சாக்லேட் ஸ்டம் மாதிரி தான். ஒரு சாக்லேட் 10 சாக்லேட் 5 ரூபானா ஒரு சாக்லேட் என்ன விலை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம் போட போகிறோம். என்ன பண்ணுவோம், 10 சாக்லேட் 5 rupees. இப்போ 1 சாக்லேட் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், 5 rupees டிவைடட் பை 10ன்னு போடுவோம். அதே மாதிரி தான் இப்போ இப்படி இந்த 1 கியூரி இஸ் ஈக்குவல் டு 3.7 10 பவர் 10 பெக்கோரல் இருக்குது. இப்போ 1 பெக்கோரல் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அந்த 1 கியூரி டிவைடட் பை 3.7 இன்ட்டு 10 பவர் 10. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, 3.7 இன்ட்டு 10 பவர் 3 ஜிகா பெக்கோரலுடைய வேல்யூ எவ்வளோ கியூரின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல ஜிகா வந்து 10 பவர் 9க்கு ஈக்குவல். ஸோ 3.7 இன்ட்டு 10 பவர் 3 இன்ட்டு 10 பவர் 9 இன்ட்டு இப்போ என்ன ஆகும், பெக்கோரல் ஆகும். 1 பெக்கோரல் எவ்வளோ கியூரி கொடுத்துருக்காங்க, 1 பை 3.7 இன்ட்டு 10 பவர் 10 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்கு பதிலாக பெக்கோரலுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் அது கியூரியாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ 3.7 கேன்சல் ஆகும். இங்கே என்ன ஆகும், 10 பவர் 12 ஆகும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் 10 பவர் 10. ஸோ 12 10 கேன்சல் பண்ணினா 10 ஸ்கொயர் இருக்கும். 10 ஸ்கொயர் 100 கியூரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ரொம்ப சிம்பிளான சம் தான், கொஞ்சம் போட்டு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.